வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2016 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கணக்கு கேள்வி பாருங்க. A:B = 8:15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. B:C = 5:8 மற்றும் C:D = 4:5 எனில் A:D இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டு கீழே 4 பதில் கொடுத்துருக்காங்க. 2:7, 4:15, 8:15, 15:4 இப்படியா 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஃபிகர் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். A இருக்குது, B இருக்குது, மீண்டும் B, C இருக்குது. அப்போ A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, D இருக்குது. மொத்தம் 4 வகையான விஷயம் இருக்குது. எனவே இந்த 4ஐயுமே இப்படி தலையில் போட்டுக்கலாம். A, B, C, D இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, A:B 8:15. A வந்து 8, B வந்து 15. சரிங்களா? அடுத்ததில் என்ன சொல்கிறாங்க, B:C 5:8. B 5ன்றாங்க, 5 கீழே போட்டுக்குங்க. C 8 அப்படின்றாங்க, C 8ன்ட்டாங்க. அடுத்து CD C 4ங்கிறாங்க, D 5ங்கிறாங்க. சரிங்களா? இப்படி என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ரெண்டுக்கும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். B இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரிங்களா? பியோட வேல்யூ இங்கே இருக்குது, ஆனால் ஏவோட வேல்யூ மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை, அதுக்கு கீழேயும் இல்லை. ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். B வந்து மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், மேலே 15 இருக்குது பியோட வேல்யூ, கீழே வந்து 5 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டையும் சமப்படுத்தணும். மேலே இருக்கக்கூடிய பியும் கீழே இருக்கக்கூடிய பியும் சமமாகணும். அப்படி சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. சரிங்களா? முதல்ல சமப்படுத்தலாம். எப்படி சமப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டையுமே 3ஆல் பெருக்கிட்டோம்னா இங்கே 15 வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த 5 3ஆல் பெருக்கலாம், பெருக்குனா 15 வந்துடும். அந்த 8ஐயும் 3ஆல் பெருக்கிறோம், பெருக்குனா 24 வரும். சரிங்களா? அடுத்து எதில் பொதுவாக இருக்குது பாருங்கள். C மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஆனால் மேலே 24 இருக்குது, கீழே 4 அப்படின்னு இருக்குது. அந்த ரெண்டையுமே சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தினா எப்படி படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே உள்ள 4 6ஆல் பெருக்கணும்னா இது 24ன்னு ஆகிடும். ஸோ 6ஆல் பெருக்கலாம், பெருக்குனா இது 24 அப்படின்னு ஆயிடுச்சு. அதே 6ஆல் இதையும் பெருக்கிறோம், 5 30 இப்படி வந்துருச்சுங்களா? நல்லா தெளிவாகவே எழுதிடுறேன். இப்போ பாருங்க, மேலே இருக்கக்கூடிய பியும் 15, கீழே இருக்கக்கூடிய பியும் 15, மேலே இருக்கக்கூடிய சியும் 24, கீழே இருக்கக்கூடிய சியும் 24. அப்போ எல்லா விகிதங்களும் சமமாக இருக்குது. சரிங்களா? எதை வேணால் எடுத்து எங்கே வேணால் போடலாம். அப்போ இந்த சியோட வேல்யூவை அப்படியே தூக்கி மேலே போட்டுக்குங்க, இந்த டியோட வேல்யூவை அப்படியே தூக்கி மேலே போட்டுக்குங்க. கீழே உள்ள விஷயங்கள் எல்லாம் அப்படியே அடிச்சிடலாம், தேவையில்லை. ஏன்னா எல்லாமே சமமாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்திட்டோம். சரிங்களா? 8, 15, 24, 30 இப்படியா இருக்குது. இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, A:D அப்படின்னு கேட்டிருக்காங்க. A:D அப்படின்னு கேட்டிருக்காங்க. A எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம் 8, D எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம் 30. சரிங்களா? இதை இன்னும் சுருக்க முடியுமா? முடியும். சரிங்களா? 2ஆல் அடிச்சோம்னா 4:15 அப்படின்னு வரும். சரிங்களா? 4:15 வரும். இதுக்கு கீழே அதால் சுருக்க முடியாது. அப்போ இதுதான் அதோட சரியான விகிதம். எவ்வளவு கீழே சுருக்க முடியுமோ சுருக்கி கீழே கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டோம்னா கடைசியாக என்ன இருக்கோ அதுதான் அதோட விகிதம். 4:15 இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா B ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? B ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதுதான் சரியான பதில். அதாவது இந்த விகிதங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா இதே போல் சமப்படுத்திடுங்க. சரிங்களா? சமப்படுத்திட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது, அதை எடுத்து அப்படியே போட வேண்டியது தான் பதில். சரிங்களா? இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நல்லா எளிமையாக புரிஞ்சுக்குங்க. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.